வணக்க மக்களே, சற்று முன்னோடியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளதா. அருப்புக்கோட்டையா விருதுநகரா, பிளான் பியுடன் காத்திருக்கும் பிரேமலதா. வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலொட்டி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தான் ஆளும் கட்சியான திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடித்த வேண்டிய நிலைப்பாட்டில் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் மக்களிடம் பரப்புரை மேற்கொண்டு உள்ளார். மற்றும் எதிர்க்கட்சி தலைவனான எடப்பாடியார் கூட தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்தான் விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுக கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக அருப்புக்கோட்டை தொகுதியிலும், திமுக கூட்டணி அமைந்தால் விருதுநகர் தொகுதியிலும் கண்டிப்பாக போட்டியிடும் திட்டத்தில் தான் இருப்பதாக தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அதாவது மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் சொந்த மாவட்டம் தான் விருதுநகர் என்பதால் இம்முறையும் மகன் விஜயபிரபாகரனை இந்த மாவட்டத்தில் ஒரு தொகுதியிலும் நிறுத்தி ஆலோசனையில் இருக்கிறார் பிரேமலதா. அதாவது கடந்த மக்களவைத் தேர்தலில் சுமார் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் விருதுநகரில் விஜயபிரபாகரன் வெற்றியை கல்வி போனதால், ஆனால் கண்டிப்பாக வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் மாவட்டத்தில் கண்டிப்பாக விட்ட இடத்தை பிடிக்கும் நோக்கத்தோடு தான் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. விஜயகாந்தின் சொந்த ஊரமான கண்டிப்பாக அருப்புக்கோட்டை தொகுதிக்கும் வருவதால் அருப்புக்கோட்டை தொகுதியை பொறுத்தவரை மகனுக்காக முதல் சாய்ஸாக வைத்திருக்கிறார் பிரேமலதா. ஆனால் அதிமுக கூட்டணி என்றால் மட்டுமே அருப்புக்கோட்டை இவர்களுக்கு சாத்தியமாகும் என்ற விலையில் தான் பார்க்கப்படுகிறதா. ஒருவேளை திமுக கூட்டணியில் சேர வேண்டிய சூழல் வந்தால் அமைச்சர்கள், அதாவது சாத்தூர் ராமச்சந்திரன் தொகுதியான அருப்புக்கோட்டையை தங்களுக்கு கேட்க முடியும் என்பதில் விருதுநகர் தொகுதியை பிரேமலதா பி பிளானாக வைத்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசும் பொருளாக பார்க்கப்படுகிறதா. இதனிடையில் தான் சென்னையில் அரசியலில் இருந்து விருதுநகர் அரசியலுக்கு மீண்டும் திரும்பியிருக்கும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் கூட விருதுநகர் தொகுதிக்கான மெனக்கட்டு இருக்கிறார். அவருக்கு விருதுநகர் கிடைத்துவிட்டு என்றால் கண்டிப்பாக விடாப்படியாக இருக்கும் ராஜேந்திர பாலாஜி கூட சந்தடி சாக்கில் விருதுநகர் தொகுதியை கூட்டணிக்கு கட்சிகளும் தள்ளிவிடும் சத்திரத்துடன் இருப்பதால் தேமுதிகவுக்கு இது சாதகமான அம்சமாகவே பார்க்கப்படுகிறதா. அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் தான் தேமுதிக தலைவராக பிரேமலதா விஜயகாந்த் இருப்பதாக பேசப்படுகிறதா. இவர் யாருடன் கூட்டணி என்பதில் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்டால் அருப்புக்கோட்டை கேட்பதாகவும், திமுக கூட்டணி அமைக்கப்பட்டால் விருதுநகர் கேட்பதாகவும் இவர் பேசப்படுகிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.